guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி Ode to a Nightingale. Author name John Keats. இவங்க 1795 to 1821 வரை வாழ்ந்த ஒரு poet. He is famous for odes and romantic poems. 1819ல மே மந்த் ஜான் கீட்ஸ் அவரோட ஃப்ரெண்ட் சார்ல்ஸ் பிரவுன் வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்களுடைய கார்டன்ல நைட்டிங்கேலுடைய சத்தம் கேட்டு இவர் வெளியே வராரு. இவருக்கு அந்த நைட்டிங்கேலுடைய சத்தம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த சத்தம் இவருடைய மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதா அமையுது. ஸோ இவர் அந்த பேர்டுடைய வேர்ல்டுக்குள்ளவே போற மாதிரி இமேஜின் பண்ணி எழுதுறாரு. அவர் எழுதின அந்த பேப்பரை அவரோட ஃப்ரெண்ட் சார்ல்ஸ் பிரவுன் பார்த்து இதை ஏன் நம்ம போமா மாற்றக்கூடாதுன்னு கேட்டு இப்படி உருவானது தான் இந்த போம் Ode to a Nightingale. இதுல டோட்டலா 8 ஸ்டான்சாஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்சாலையும் 10 லைன்ஸ் இருக்கு. Now let's get into the poem. Stanza 1. அவரோட ஹார்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கான். கவலைகள் கஷ்டங்கள் மட்டுமே நிறைஞ்சுதான் இருக்கான் அவரோட மனசு. அவரோட சென்ஸ் ரொம்ப ட்ரௌசியா மறுத்து போன மாதிரி இருக்கான். அப்படி கஷ்டத்திலே நிறைஞ்சிருக்க அவரோட மனசுக்கு இந்த நைட்டிங்கேலுடைய சத்தத்தை கேட்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். எப்படி இருக்குன்னா ஹெம்லாக் குடிச்ச மாதிரி இருக்கான். ஹெம்லாக் அப்படிங்கிறது ஒரு பாய்சன். சாக்ரட்டிஸ்க்கும் இதுதான் கொடுத்தாங்க. இந்த பாய்சன் குடிச்சா ஒவ்வொரு ஆர்கனா செயலிழந்து கடைசியா இறந்து போயிடுவாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த வேர்ல்ட்லி லைஃப் எல்லாம் மறந்து எட்டர்னல் லைஃப்குள்ள போகும்போது எவ்வளோ ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்குமோ அப்படி இருக்கா இவருக்கு இந்த நைட்டிங்கேலோட இந்த சாங் கேட்கும் போது. இல்லைன்னா ஓபியம் எடுத்துக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றாராம். ஓபியம் அப்படிங்கிறது ஒரு ட்ரக் எடுத்துட்டா எல்லாத்தையும் மறந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்றாராம். ஒரு கிளாஸ் ஃபுல் ஆஃப் ஓபியம்ல அந்த லாஸ்ட் ட்ராப்பை கூட விடாம குடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ ட்ரௌசியா அன்கான்ஷியஸா எல்லாத்தையும் மறந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுதான் நைட்டிங்கேலுடைய சாங் கேட்கும் போது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா இவருக்கு இந்த சாங் கேட்கும் போது லெத்தே ரிவரை கிராஸ் பண்ண மாதிரி இருக்கா. கிரீக் மித்தாலஜியில ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஹெல் ஆர் ஹெவன் போகணும் அப்படின்னா அந்த லெத்தே ரிவரை கிராஸ் பண்ணணும். அப்படி அவங்க கிராஸ் பண்ணும்போது அவங்க இந்த வேர்ல்ட்லி லைஃப் இங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துட்டு தான் ஒரு எட்டர்னல் லைஃப்குள்ள போவாங்க. ஸோ இவருக்கு இந்த சாங்கை கேட்கும் போது இந்த லைஃப்பை ஃபுல்லாவே மறந்துட்டு ஒரு எட்டர்னல் லைஃப்குள்ள போன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு இந்த சாங் கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷம் மனசுல இருந்து வருதான். இதுக்கு முன்னாடி அவ்வளோ சந்தோஷமா இவரு இருந்ததே கிடையாது. லைஃப் ஃபுல்லாவே கஷ்டம் தான் அனுபவிச்சிருக்காரு. ஏன்னா இவருக்கு பேரண்ட்ஸும் இறந்து போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பிரதர் கூட இருப்பாரு, பிரதரும் இறந்து போயிடுவாங்க, அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு, அந்த ரிலேஷன்ஷிப்பும் பிரேக் ஆயிடும், அப்புறம் அவருக்கு உடம்பும் முடியாம ஆயிடும், ஒரு பிசிக்கல் இல்னஸ்ல இருப்பாரு. ஸோ அவரோட ஹார்ட்ல இவ்வளோ பெயின் இருக்கும் போதும் இந்த பேர்டுடைய சாங் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம் உண்டாகிறதா சொல்றாரு. அப்புறம் இந்த பேர்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன்னை பார்த்து எனக்கு பொறாமலாம் இல்ல, இன்ஸ்டெட் உன்னுடைய ஹாப்பினஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. நீ உன்னுடைய லைட் வெயிட்டான ஃபெதர்ஸை வச்சு எல்லா இடத்துக்கும் பறந்து போற ஒரு ட்ரையட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ட்ரையட் அப்படின்னா காடஸ் ஆஃப் ட்ரீஸ். ஸோ ஒரு காடஸ் கூட கம்பேர் பண்றாரு இந்த நைட்டிங்கேல் பேர்டை. அப்படி நீ பறந்து போகும்போது நீ போற இடத்துக்கெல்லாம் உன்னுடைய பாடல் மூலமாக ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்றேன்னு சொல்றாரு. இந்த நைட்டிங்கேல் பேர்ட் வந்துட்டு பிரீச்சன் ட்ரீ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரீல தான் இருக்குமா. அந்த ட்ரீல சன்ரைஸ் படும்போது நம்பர் ஆஃப் ஷேடோஸ் வந்து உருவாக்குமா. ஒரு மரத்துடைய பிரான்ச்சஸ்ல சன்ரைஸ் படும்போது அதோட ஷேடோ சிங்கிள் ஷேடோவா இல்லாம நிறைய ஷேடோ, நம்பர் ஆஃப் ஷேடோஸ் உருவாகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரீச்சன் ட்ரீல தான் நீ இருக்க. அது மட்டும் இல்லாம சம்மர் டைம்ல எங்களுக்காக உன்னோட ஃபுல் த்ரோட்டையும் ஓப்பன் பண்ணி அவ்வளோ எனர்ஜியும் போட்டு எங்களுக்காக உன்னுடைய அழகான குரல்ல பாட்டு பாடி எங்களை சந்தோஷப்படுத்துற அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை முடிச்சிருக்காரு. செகண்ட் ஸ்டான்ஸா இவரு அந்த பேர்டுடைய வேர்ல்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறாரு. எப்படி போக முடியும்? அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல தான் போக முடியும் இல்லையா. ஸோ வைன் குடிச்சு அன்கான்ஷியஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பேர்டுடைய வேர்ல்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு இவருக்கு எப்படிப்பட்ட வைன் வேணும்னா பல வருடங்களாக புதைக்கப்பட்ட வைன் வேணுமா. அப்படி பல வருஷம் புதைக்கப்பட்ட வைன் தான் ரொம்ப பியூரா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது குடிக்கும் போது அதுல ஃப்ளோரா ஸ்மெல் வரணுமா. ஃப்ளோரா அப்படின்னா பிளான்ஸ். பல வருஷம் ஒரு விஷயத்த புதைக்கும் போது அதுக்கு மேல அஃப்கோர்ஸ் நிறைய பிளான்ஸ் வளரும் இல்லையா. அப்போ அந்த ரூட்ஸ் எல்லாம் அந்த வைன் பாட்டில் கிட்ட போகும். அதோட ஸ்மெல் வந்து அந்த வைன்ல வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த கண்ட்ரி சைட்ல இருக்க பீப்புள்லாம் சன்லைட் அவங்க மேல படுற அந்த ஈவினிங் டைம்ல நல்லா வைன் சாப்பிட்டு நல்லா அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாரு. சவுத் பிரான்ஸ்ல வைன் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அங்கிருந்து வர வைக்கப்பட்ட வைனை ஒரு பீக்கர் ஃபுல்லா ஊத்தி வச்சிருக்காங்க. அந்த வைனுடைய கலர் எப்படி இருக்குன்னா ஒயிட் பீப்புள், ஃபாரின் பீப்புள் ப்ளஷ் பண்ணும்போது வெக்கப்பட்டா அவங்களோட ஃபேஸ் எவ்வளோ சக்கச்சவேன்னு ஆகுமோ அந்த கலர்ல வைன் இருக்கான்.
வைனை இவர் ஒரு கிளாஸ்ல ஊத்தும் போது கீழ இருந்து பபிள்ஸ் எல்லாம் மேல வந்து வெடிக்குது. அத இவருக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்காம், கீழ இருந்து பபிள்ஸ் எல்லாம் மேல வந்து கண் சிமிட்டுற மாதிரி இருக்காம். வா வந்து என்ன குடி அப்படின்னு டெம்ப் பண்ற மாதிரி இருக்காம். ஸோ இவரும் அந்த வைன் எடுத்து ஒரு சிப் குடிக்கிறாரு. குடிச்ச உடனே இவரோட லிப்ஸ் எல்லாம் பர்பிள் கலர்ல மாறிடுது. இவர் குடிச்சு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கு போயிட்டு இவரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டார்க் ஃபாரஸ்ட்குள்ள, அந்த பேர்டு இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்குள்ள போறாராம். இதோட செகண்ட் ஸ்டான்ஸா முடியுது. செகண்ட் ஸ்டான்ஸால வைன் குடிக்கிற ஐடியால இருந்து கன்செப்ஷன் ஆஃப் வைனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவரு தேர்ட் ஸ்டான்ஸால வைன் வேண்டாம், இதை விட பெட்டரான ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா என்னதான் வைன் குடிச்சு அன்கான்ஷியஸ் ஆனாலும் அகெயின் கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கு வரும்போது இந்த வேர்ல்ட்லி பெயின் எல்லாம் வரதானே செய்யும். ஸோ இதை விட ஒரு பெட்டர் ஐடியாக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இவரு இந்த நைட்டிங்கேர்ல் கூடவே ரொம்ப தூரம் அப்படியே போயிடணும்னு நினைக்கிறாரு. அந்த பேர்ட் கூடவே டிசால்வ் ஆகிடணும், கரைஞ்சு போயிடணும், எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பேர்ட் எப்படி ஃபாரஸ்ட்குள்ள மரத்துல இலைகளுக்குள்ள தன்னை மறைச்சு வச்சிருக்கோ அதே மாதிரி நானும் யார் கண்ணுக்கும் படாம என்ன நான் ஹைட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த வேர்ல்ட்ல பீப்புள்லாம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஏதோ ஒன்றை பத்தி புலம்பிட்டே இருக்காங்களாம், ரொம்ப சோகமாவே இருக்காங்களாம். சின்ன வயசுலயே இப்படி இருக்கிறதால எல்லாருக்கும் கிரே ஹேர் எல்லாம் வந்துடுது. யங் பீப்புள் எல்லாம் ஒரு எனர்ஜியே இல்லாம ரொம்ப லீனா இருக்காங்க. இப்படி ஸ்ட்ரெஸ்லயே இருக்கிறதால அவங்க சீக்கிரம் இறந்து கூட போயிடுறாங்க. தனியா உட்காந்து ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னா அவங்க எதை பத்தி யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்க கஷ்டத்தை பத்தி தான் யோசிக்கிறாங்க. அவங்களோட ஐஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹெவியா இருக்கா, மெட்டல்லையே ரொம்ப ஹெவியானது ஈயம் பாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த மாதிரி இவங்களோட ஐஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருக்கா. அவங்களோட மனசுல இருக்க அந்த பெயின் கஷ்டத்தினால அவங்க ஐஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஐஸ்ல ஒரே நம்பிக்கையே இல்லை, எப்பவுமே கீழ் நோக்கி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெயினை பேர் பண்ணிக்க முடியாம உடனே அடுத்த ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போறாங்களாம். அந்த பெயினை வந்து பிரேக்கப்புடைய பெயினை பேர் பண்ணிக்காம அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப்பை தேடி போற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி இந்த தேர்ட் ஸ்டான்ஸாவை முடிச்சிருக்காரு. ஃபோர்த் ஸ்டான்ஸா இதுல என்ன சொல்றாருன்னா அந்த பேர்ட் கிட்ட நான் உன் கூடவே நான் பறந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த பேர்டுடைய வேர்ல்டுக்குள்ள இந்த ஃபாரஸ்ட்குள்ள வந்துட்டாராம். எப்படி வந்துட்டாருன்னா இந்த வைன் கன்சியூம் பண்ணதுனால வரல. அதாவது இந்த வைனுக்குன்னு ஒரு காட் இருக்கு, அந்த காட் பேரு பேக்கஸ். அந்த காட் வந்து சேரியட்ல சீட்டா மூலயமா வருவாராம். ஸோ அந்த வைனுடைய காடான பேக்கஸ் மூலயமா நான் வரல. எப்படி வந்தாருன்னா கண்ணுக்கே தெரியாத விங்ஸ் உடைய போயம் மூலயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ போயம் எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா அதுக்கு விங்ஸே இல்லையா, பார்க்க முடியாத விங்ஸ் இருக்கா. அப்படிப்பட்ட போயம் மூலயமா நான் உன்னுடைய காட்டுக்கு நான் வந்துட்டதாக சொல்றாரு. இது நம்ம இன்டெலெக்சுவலா யோசிச்சா நிறைய லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வரும். கண்ணுக்கு தெரியாத விங்ஸ் மூலியமா போம் மூலியமா எப்படி காட்டுக்கு போயிருப்பாரு அப்படிலாம் தோணும். பட் போம்க்கு முக்கியமானதே இமேஜினேஷன் தான். ஸோ நம்மள இமேஜினேஷன் டோன்ல இந்த போமை ரீட் பண்ண சொல்றாரு. அப்பதான் நமக்கு இது நல்லா புரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த காட்டுக்கு குயினான மூன் வந்தாச்சு. அந்த மூனை சுற்றிலும் ஏஞ்சல்ஸான ஸ்டார்ஸும் வந்தாச்சு. அந்த மூனோட வெளிச்சம் வந்து அந்த காட்டுல இருக்கு. பட் ஸ்டில் அந்த நைட்டிங்கேர்ல் இருக்கிற இடம் மட்டும் டார்க்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு ரொம்ப சில்லுன்னு ப்ரீஸ் வந்து அவர் மேல படுதான். அந்த காத்து இவர் மேல பட்ட உடனே ஒரு ஹெவன்லி ஃபீல் இவருக்கு இருக்கா. மரத்துல இருந்து இந்த இலைகளுக்கு இடையில இந்த காத்து வருது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸாவை முடிச்சிருக்காரு. ஃபிஃப்த் ஸ்டான்ஸா இப்போ இவர் இமேஜினேஷன்ல அந்த பேர்ட் வாழ்ற ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டாரு இல்லையா. இப்போ இவருடைய காலுக்கு கீழே நிறைய பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கா. பட் அந்த டார்க்னஸ்ல இவருக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியலையா. இவரோட லைஃப் ரொம்ப பெயின் நிறைஞ்சது இல்லையா. ஸோ இப்போ அந்த பெயின் எல்லாம் ரிலீவ் ஆகுற மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வருதான். பட் அந்த ஃப்ராக்ரன்ஸ் எந்த பூல இருந்து வருது, எந்த ட்ரீல இருந்து வருது அப்படின்னு அவருக்கு தெரியலையா. இப்போ என்ன யோசிக்கிறாருன்னா இந்த மந்த்ல எந்த பூ பூத்திருக்கும், இந்த ஸ்மெல் எதோட ஸ்மெல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்மெல் இருக்கும் இல்லையா. இப்போ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா ஒருவேளை வயலட்ஸ் பூவா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த வயலட் ஃபிளவர்ஸ் வந்துட்டு காலையில பூத்து மாலையில வாடி விடக்கூடிய ஒரு பூ தான். இந்த பூவை சுற்றிலும் வந்துட்டு லீவ்ஸால மூடி இருக்கும். இந்த பூவா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லைன்னா மிட் ஆஃப் மே மந்த்ல பூக்கக்கூடிய
மஸ்க் ரோஸா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த ரோஸை எல்டஸ்ட் சைல்டு அப்படின்னு ரெஃபர் பண்றாங்க. அந்த பூவை சுற்றிலும் வைன் டிராப்ஸ் மாதிரி ஸ்னோ டிராப்ஸ் இருக்குமா, அந்த பூவை எப்பவுமே பீ சுத்திக்கிட்டே இருக்குமா, தேன் எடுக்கிறதுக்காக தேனீகள் இந்த பூவை சுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 5th ஸ்டான்ஸாவை முடிச்சிருக்காரு. ஸ்டான்ஸா 6, நல்ல டார்க்னஸ்ல அவரோட இமேஜினேஷன்ல இந்த பேர்டோட சாங்கை கேட்டுட்டும் நிறைய ஃப்ராக்ரன்ஸை ஸ்மெல் பண்ணிட்டும் இருக்காரு. இந்த பேர்டுடைய சாங்கை கேட்கும் போது அவரோட லைஃப்ல இருக்க அந்த பெயின், அந்த கவலை எல்லாமே மறைஞ்சு போகுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ டெத்தை கூப்பிடுறாரு. இப்போ நான் இறந்து போகிறதுக்கு ரெடியா இருக்கேன், இந்த நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கேன், இப்படியே இறந்து போக நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி டெத்தை கூப்பிடுறாரு. என்னோட மூச்சு காத்தோட காத்தா கலந்து போகட்டும்னு சொல்றாரு. எத்தனையோ நாள் அவரோட லைஃப்ல அந்த பெயினை தாங்க முடியாம இறந்து போகணும்னு நினைச்சிருக்காராம். பட் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால இந்த சந்தோஷத்தோடவே இறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பேர்ட் வந்துட்டு பாட்டு பாடும்போது தன்னைத்தானே மறந்து ரொம்ப அழகா பாட்டு பாடுதான். ஒருவேளை இவர் இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் அந்த பாட்டை கேட்க முடியாதே அப்படின்னு சொல்றாரு. இந்த பேர்டுடைய சாங் வந்துட்டு ஒரு சோகமான பாட்டு மாதிரி தான் இருக்குமா. ஸோ யாரெல்லாம் கஷ்டத்துல பெயின்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த பாட்டை கேட்கும் போது அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸாவை முடிச்சிருக்காரு. ஸ்டான்ஸா 7, இப்போ இவர் இந்த நைட்டிங்கேல் பேர்டை பார்த்து, நீ இறந்து போகிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு பேர்ட் கிடையாது, நீ இம்மார்டல் பேர்ட், நீ இறந்தாலும் உன்னுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இருந்துட்டே இருப்பாங்க, ஸோ நீ ஒரு இம்மார்டலான பேர்ட் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு சாவே கிடையாதுன்னு சொல்றாரு. இந்த ஹங்க்ரி ஜென்ரேஷன், இங்க ஹங்க்ரி ஜென்ரேஷன் யாரை சொல்றாருன்னா ஹியூமன்ஸ் தான் சொல்றாங்க. இவங்க கூட உன்னை அழிக்க முடியாது. ஹியூமன்ஸ் நிறைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பட் உன்னை அவங்க பார்க்கவும் முடியாது, ஸோ அவங்க உன்னை அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய பாட்டு இப்ப நான் கேட்கிறேன், அதே மாதிரி தான் ஏன்ஷியன்ட் பீப்புள் கூட உன்னை கேட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ இருந்த அரசர்கள், கோமாளிகள் எல்லாம் கூட உன்னுடைய இந்த அழகான பாட்டை கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. பைபிள்ல ஒரு கேரக்டர் இருப்பாங்க, ரூத் அவங்க பேரு. அவங்களோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கும். அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாங்க. இந்த நிலத்துல கீழே விடுற அந்த தானியங்களை எடுத்து தான் அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த நிலைமையில இருக்கும்போது அவங்களோட மனசுக்கு ஆறுதலா உன்னுடைய இந்த பாடல் இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஃபேரி வேர்ல்ட்ல ஒரு ஓஷனுக்கு நடுவுல இருக்க கேஸ்டல்ல இருக்கிற அந்த ஃபேரி குவீன் கூட ஜன்னல் வழியா பார்க்கும்போது உன்னுடைய பாட்டை அவங்க கூட கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸாவை முடிச்சிருக்காரு. ஸ்டான்ஸா 8, ஃபர்லான் அப்படிங்கிற வேர்ட் பெல் மாதிரி இவரோட காதுல கேக்குது. ஃபர்லான் அப்படின்னா அன்லக்கி, அப்படி இல்லைன்னா ஓப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவரு அந்த இமேஜினேஷன் வேர்ல்ட்ல இருந்து வெளியே வராரு, த ரியல் வேர்ல்டுக்கு வராரு. இப்பதான் அவருக்கு தெரியுது இவ்வளவு நேரம் நம்ம இமேஜினேஷன்ல தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இவரு நினைக்கிறாரு இந்த ஃபேண்டசி எல்லாமே டெம்பரரி தான் நினைக்கிறாரு. இந்த கற்பனை எப்பவுமே நம்மள சீட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ இந்த பேர்டு பார்த்தா பறந்து போக ஆரம்பிக்குது. அது பறந்து போக போக அதோட சவுண்டுமே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. புல்வெளி, மவுண்டெயின்ஸ், அந்த ஓடைகள் எல்லாத்தையுமே கடந்து பறந்து போகுது. கடைசியா அந்த பேர்ட் மறைஞ்சும் போயிடுது. இப்போ அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காரு. இப்ப நடந்ததெல்லாம் உண்மையா பொய்யான்னு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்காரு. நடந்தது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுறாரு. அதுதான் நமக்கு கொடுத்துருக்க இந்த போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.